ஆமா காட்டு காட்டு மச்சான். ஸ்கேன் பண்ணி காட்டு காட்டு. இல்ல கேமரா அலோடு. கேமரா அலோடு இல்ல ஹரி. என்ன ஏன்டா எடுக்கற அவங்க நீ சொல்லு. ஹலோ மக்களே, என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ட்ராவல் vlog மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். சென்னை டு கோவா. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் காலையில் 7:30க்கு ட்ரெயின். இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்புனா 7:30 நாங்கள் சென்ட்ரலில் போய் நாங்கள் ட்ரெயின் பிடிக்க முடியும். நான் சென்ட்ரல் போய்ட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா வந்து பெங்களூரில் இருக்கோம். என்னடா இவன் கோவா போகிறேன்னு சொல்லிட்டு பெங்களூர்னு சொல்லிட்டானே பார்க்காதீங்க. நாங்கள் வந்து சென்னை டு பெங்களூர் வந்து ட்ரெயினில் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெங்களூர் டு கோவா வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். என்னால் ட்ரெயினில் vlog பண்ண முடியல. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours டிலே ஆகிடுச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ட்ரெயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு அம்ரித்சரில் வேறு ஒரு ட்ரெயின் புக் பண்ணி நாங்கள் இப்போ ஜஸ்ட்டும் வந்து பெங்களூர் ரீச் ஆகிருக்கோம். இந்த ஏர்போர்ட் பாருங்கள், இந்த ஏர்போர்ட்டு மட்டுமே ஒரு vlog பண்ணலாம் போல், அவ்வளோ செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெர்மினல் 2 இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் லக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அது எல்லாமே பாருங்கள், இது வந்து எல்லாமே வந்து மூங்கிலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பேம்போஸ் தான். பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. கைஸ், நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. சீரியஸ்லி ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு 12 o'clock அந்த மாதிரி கோவாவில் போய் லேண்ட் ஆகும். நடுராத்திரி போகும்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் இந்த மாதிரினா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். அதனால டைமிங் மாறிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நாங்கள் 12 மணிக்கு போய் நாங்கள் கோவாவில் போய் லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே ஏர்லி மார்னிங் 2-wheeler ரெண்டல் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து அக்கௌண்டா போகலான்னு இருக்கோம். போகிற வழியில் சன்ரைஸாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இது கோவா ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன அதுன்னு பார்க்கலாம். உங்களை நான் அக்கௌண்டில் பார்க்குறேன் கைஸ். ஓகே, பாய். First officer Dinakar there. கைஸ், ஃபைனலி நம்ம கோவா வந்தாச்சு. ஸோ இப்போ சவுத் கோவாவில் அக்கௌண்டான்ற பிளேஸில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். பார்ட்டி, டிஜே, பப் அதெல்லாம் இங்கே எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது. இங்கே வந்து ஃபாரினர்ஸு அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக நல்லா சில் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். ஸோ நாங்கள் இந்த ரெசார்ட்டை தான் நாங்கள் தங்கியிருக்கோம், சோல்மெட் ரெசார்ட்டு. ஸோ மேலே தான் எங்கள் ரூமு. ஹரி, என்னோடய ஃப்ரெண்டு சரவணா இவன் ஒன்று சொன்னான், கரெக்டாக நான் அது கரெக்டாக இருந்துச்சு. எப்படின்னா இங்கே வந்து யாருமே வந்து 2-wheelerல போகும்போதும் சரி காரும் சரி ஹார்னே அடிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் சொன்ன மச்சான் ஹார்ன் அடிக்காதரா அப்படின்னா. அதே மாதிரி பார்க்குறோம், இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக ரவுண்டு போனோம். எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே ஹார்னை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபாரினில் தான் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் லஞ்சுக்கு வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு இருக்கோம். அங்கே ஸ்னூக்கர்ஸு ப்ளஸ் பீச் வியூ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. நம்ம பசங்க தான் ஆடிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பீச் வியூ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பீச் வியூவில் வந்து அப்படியே ஒரு ஸ்னூக்கர்ஸ் போர்டு நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எங்களுக்கு ஸ்னூக்கர்ஸ் ரூல்ஸே தெரியாது. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் டீம் போட்டு ஆடிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு டைமில் 3 பேர், இன்னொரு டைமில் 3 பேர் சொல்லிட்டு போட்டு ஆடிட்டு இருக்கோம். மச்சான், How about the snooker? ஸ்னூக்கரா? we are winners மச்சான். ஐயோ, அத பத்தி loser boys. ஏய் நைட் loser boys. ஏய் you also loser ரா. ஃபர்ஸ்ட் இந்த டீம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கு. ஏய் நைட் மேட்ச் போடுறோம். ஓகேவா? ஃபைனல் ஷாட். வாட் அபௌட் your review about the final shot? தோத்து போய் நான் எதிர்பார்க்கல. ஜெயிச்சத பத்தி சொல்லுங்க. அது அந்த டீம் கூட நாங்க போட்டி பண்ண யோசிச்சோம். சரி, ஏதோ சின்ன பசங்க ஆட்டமே விட்டோம். ஏதோ கணேஷ் இருக்கா காப்பாத்தோன்னு பார்த்தோம். அவனுக்காக கூட ட்ரை பண்ணோம். பாவம் எவ்வளவு நேரம் தோரமா நடிக்கிறது. கேப்டன் ஹரி, நீங்க சொல்லுங்க. அவனுக்கு சின்ன பசங்க, சோட்டு பாய்ஸ்.
லூசர் பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. நைட் வந்து எங்கிட்ட ரீமேட்ச் கேட்டிருக்காங்க. கார்த்தி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இவன் பேட்டை பார்ட்டி இல்ல, பெஸ்ட் பிளேயர் கேப்டன் ஹரி. பிளேயர் கிஃப்ட் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து கேண்டிலேட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸ்லி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ அக்கௌண்டால் வந்து கிளம்பியாச்சு. ட்ராவலிங்லேயே நான் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹரி லாட்வெல்லாம் பேசாத வ்ளாக் பண்ணும்போது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பாகா இருக்கோம். சரி நான் போட்டுருவேன், உன் பேர் சொல்லினே இருக்கேன் பார்த்துக்க. அது முன்னாடி வந்து அண்ணனும் ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம போயிட்டு பாகாவில் போயிட்டு மீட் பண்ணலாம். கவர்மெண்ட் பஸ் தானே அது? அவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம ஊரே மேல். நம்ம இப்போ வந்து பாகா வந்தாச்சு. ஸோ எப்பவுமே இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸ்பீட் போட்டு, ஜட்ஸ்கி, பனானா ரைடு, பம்பர் ரைடு, ஸ்கூபா டைவிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நைட் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பார்ட்டி வைபிங்காக இருக்கும். டிஜே, டான்ஸு, அந்த மாதிரி வந்து நைட்டில் செம்ம ஃபுல் க்ரௌடாக செம்மையாக இருக்கும். கார்த்தி, உங்கள் டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா இருக்கு, அருமையா போகுது. உங்கள் டயட்டை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே மண்ணா போச்சு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு டயட்டை விளங்கல, அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் மட்டும் டயட்னா பரவாயில்ல, எல்லாரும் அதை அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ டயட்லாம் வேணாம், நல்லா சாப்பிடணும். கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். ஸோ அதுலேயே நல்லா போட்டுக்கிறாங்க, கவலைப்படாத. கைஸ், இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து டேட்டூ ஷாப்பு. அப்புறம் நம்ம அப்புறம் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபுட் ஐட்டம்ஸு, பப்பு, ஃபுட்டு ஐட்டம்ஸு, அப்புறம் பப்பு எல்லாமே ஸ்ட்ரீட் பேர் தெரியுமா? இது பாகா ரோடு பீச்சா? பாகா பீச் ரோடா? ஆமாம், பாகா பீச் ரோடு. ஓகே, அது இது பாரு, ஸ்நாக்ஸ் அண்ட் டெசர்ட். ஓகே, பிரிட்டோஸ். பிரிட்டோஸ் சூப்பராக ஒரு டிஷ் ஒன்று கிடைக்கும். ஓகே ஓகே, கேரமல் சம்திங் அது ஃப்ளேவர் பேர். ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ ஆமாம், இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் போன டாமினோஸ் எல்லாமே பிங்க் பப்பா. ஆமாம், இது நாங்கள் லாஸ்ட் டைம் போனது. இது வேணாம், இந்த பிங்க் பப்புக்கு மட்டும் யாருமே போயிடாது. ஓகே, ஏன்னா அவன் மட்டும் தான் போவோம். ஃபர்ஸ்ட்டு வெள்ளக்காரங்க என்கிட்ட சிகரெட் வாங்கி வச்சுச்சிங்கடா. ஓகே, இந்த பப் வந்து ஸ்கேமர்ஸு. ஸோ அதில் யாரும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 100% ஸ்கேமர்ஸ். கைஸ், இந்த ஸ்ட்ரீட் வந்து வரும் டேட்டூ ஷாப்ஸு, பப்பு, அப்புறம் வந்து நிறைய பாரு, ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு ட்ரை பண்ணோன்னா நீங்கள் பண்ணலாம். கைஸ், நாங்கள் இப்போ இந்த பப்பு தான் போகலான்னு இருக்கோம். கிளப் நேம் வந்து டாவோ. போகிறதுக்கு இப்போ ரெட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இப்போ ரெட்டு வந்து 600 நினைக்கிறேன். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால் வந்து நாங்கள் இங்கேயே உங்களுக்கு வெளியிலே காட்டுறேன். இல்லை, கேமரா அலோடு இல்லை. ஹரி, என்ன ஏன்டா எடுக்கிற? அவங்க நீ சொல்லு, கேமரா அலோடு யார் சொன்னா? கேமரா அலோடு யூஸ் தான் பண்ணக்கூடாது. இல்லை மொபைல் அலோடு இல்லை உள்ள. லாஸ்ட் டைம் நாங்கள் போனோம், ஆனால் வந்து கேமரா அலோடு கிடையாது. நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. பப்பு மட்டும் தான் வந்து கேமரா அலோவ் பண்ணாங்க. இது கொஞ்சம் ப்ரீமியம் பப்பு, ஸோ அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பப்பு இருக்கு, அங்கே அலோவ் பண்ணாங்க. இவன் கம்பல்சரி அப்போ அலோவ் பண்ண மாட்டான். அதனால தான் நான் அவுட்டர் லுக் காட்டிட்டு இருக்கேன். சரி, ஓகே, போலாமாடா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 இருக்கும். 1 மணிக்கு இங்கே ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கடா, என்ன பேசணும், எனி திங் பேசணும். லாஸ்ட்டு பப் பற்றி ஏதாவது? லாஸ்ட் பப்பா,
எல்லாரும் சேஃபா இருங்க அவ்வளவுதான். ஆமாம் காட்டு காட்டு மச்சான். ஸ்கேன் பண்ணி காட்டு காட்டு. டாவோ நல்ல டாவோ எனக்கு டாவோ பப்பு. நல்ல பப்பு. ஆனா கண்டிப்பா ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம காசு கொடுக்காம ஏமாறணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். காசு கொடுக்காம ஏமாறணும் இல்லை, காசு கொடுக்காம தப்பிக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாமே. அந்த பப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வேற எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கானுங்க, எங்கன்னு தெரில. அடுத்த பப்பு தான். அடுத்த பப்பா வேற என்ன இதெல்லாம் போய் அந்த ஃபார்மசியில் உட்காரணும். இல்லை காய் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம இப்போ வந்து அகூடா ஃபோர்ட் வந்திருக்கோம். இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 412 வருஷம் ஆகுது இது பில்ட் பண்ணி. வியூஸ் நல்லா இருக்குது. பீச் வியூவில் ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கலாம் எல்லாமே. இங்கே என்ட்ரி ஃபியூ கம்மி தான், 25 rupees தான் வாங்குறாங்க ஒருத்தருக்கு. ஆனால் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துலையும் நடக்கிறது தான். மகாபலிபுரத்தில் அப்படி தான். ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து அதிகம், நம்ம இந்தியன்ஸ்க்குலாம் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே ஸ்டெப்ஸே கிடையாது. எல்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா சர்க்கஸ் ஓட்டுற மாதிரி தான் போனோம் போல். கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நாங்கள் ஏறி வரும்போது ஸ்டெப்ஸ் இருந்தது, இங்கே மட்டும் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எதனா ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு கோவா சர்ச். கோவாவில் வந்து இந்த சர்ச் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அது என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபாதருடைய சமாதியில் வந்து இன்னும் அந்த நெயில்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கோ சம்திங் அதை வளர்ந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அங்கே இந்த சர்ச் வந்திருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவுட்லுக் மட்டும் நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு உள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு பார்க்க. கைஸ், வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்தேன், அதை பார்த்து தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளைட் எவ்வளோ ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 300 சம்திங் கிட்ட வரும்போது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து மதன் நந்தினி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். லவ் யூ ஆல். பாய்.